2019 தேர்தலில் ராஜஸ்தான் 25 தொகுதிகள், அத்தனை தொகுதியையும் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சியும் கைப்பற்றினது. இந்த மாதிரி பல்வேறு அதிரடி மாற்றங்கள் ராஜஸ்தானில் நடந்துகிட்ருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆம்ராராம் வெற்றி பெறும் நிலையில் இருக்கார். காங்கிரஸுடைய கூட்டணி வச்சுருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய லோக்தந்திரிக் பார்ட்டியுடைய ஹனுமான் பென்னிவாலும் ஜெயிக்கிற நிலைமையில் இருக்கார். இவர் பேர் ரவீந்திர சிங் பாட்டி, சுயேட்சையாக போட்டிடுறாரு. 25 வயசில் எம்எல்ஏ போன வருஷம். அதுவும் சுயேட்சையாக போட்டிவிட்டு ஜெயித்தார். ஷியோங்கிற தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ அந்த தொகுதி இருக்கக்கூடிய பார்மர் மக்களவை தொகுதியிலேருந்து இந்த முறை சுயேட்சையாக போட்டிடுறாரு அவர். இப்போ அவருக்கு போட்டியே என்னவா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால், ரவீந்திர சிங் பாட்டிக்கும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்குமான போட்டியாக மாறி இருக்குங்கிற அந்த கள நிலவரம். அங்கே ராஜஸ்தான் பல மாற்றங்களை இந்த மாதிரி சந்திக்க போகுது.